வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறும் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் நடைமுறைக்கு வந்த திட்டங்கள் குறித்து மீளாய்வு. சுற்றுலாத்துறை மற்றும் தேசிய தொழில்துறை மூலம் வெளிநாட்டு கையிருப்பை அதிகரித்ததாக அரசாங்கம் கூறுவது உண்மையல்ல. கபீர் ஹாசிம் தெரிவிப்பு. ஈஸ்டர் சம்பவம் தொடர்பாக இதுவரை வெளிப்படுத்தப்பட்டவற்றை விட கூடுதலான தகவல்கள் தற்போது வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் கருத்து. முன்னாள் அமைச்சர்கள் மூவரின் சொத்துக்கள் தொடர்பாக சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் வழிநடத்தலின் கீழ் விசாரணைகள் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் நடைமுறைக்கு வந்த திட்டங்கள் குறித்த மீளாய்வும் 2026 ஆண்டுக்கான பூர்வாங்க கலந்துரையாடலும் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு குழுவிற்கும் ஒதுக்கப்பட்ட நிதி திறம்பட பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அது தேசிய பொருளாதாரத்திற்கு நேரடியாக பங்களிக்கும் திட்டங்களாக அமைய வேண்டும் என்றும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதன் மூலம் கிராமங்களுக்கு பணப்போக்கு மேம்பட்டு கிராமப்புற பொருளாதாரம் வேகமாக வளர முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட திட்டங்களை திட்டமிட்ட முறையில் செயல்படுத்தி அதன் நன்மைகளை மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்வது அதிகாரிகளின் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் மாற்றுத்திறனாளிகள் சமூகத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தி அவர்கள் பின்தங்கியவர்களாக கருதப்படாமல் சமூகத்தில் முன்னேறுவதற்கான அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மேலும் சமூக சேவை அதிகாரிகளுக்கான பயிற்சி திட்டங்களை உருவாக்கும் நோக்கில் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் தேவையான பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறும் அவர் உத்தரவிட்டார். கேகாலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் சுற்றுலாத்துறை மற்றும் தேசிய தொழில்துறை மூலம் வெளிநாட்டு கையிருப்பை அதிகரித்ததாக அரசாங்கம் கூறுவது உண்மையல்ல என்று தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு அதிகரித்திருந்தாலும் தற்போது குறைந்துள்ளதை கவலைக்குரிய சிவப்பு எச்சரிக்கையாக அவர் வர்ணித்தார். பாராளுமன்றத்தில் பண சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டமூலம் தொடர்பான விவாதத்தில் கபீர் ஹாசிம் முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் சிறந்த பொருளாதார கொள்கை மற்றும் அதற்கான வெளிநாட்டு முதலீடுகளை எடுத்துக்காட்டி மக்கள் விடுதலை முன்னணி கடந்த கால அரசாங்கங்களின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்தையும் தடை செய்ததாக குறிப்பிட்டார். அவர் மேலும் புதிய சட்டம் பல குறைபாடுகளோடு கொண்டுவரப்பட்டு அதிகார சபை உறுப்பினர்களின் நியமனத்தையும் சட்டத்திட்டங்கள் மற்றும் ஒழுங்கு விதிகளையும் நிதி அமைச்சுக்கு வழங்குவதை விமர்சித்து இது திருத்தப்பட வேண்டியதாக கூறினார். ஜனாதிபதி சீன எக்ஸிம் வங்கியிடமிருந்து $500 மில்லியன் கடன் பெற்று மத்திய அதிவேக நெடுஞ்சாலையை அபிவிருத்தி செய்யும் முயற்சிகளையும் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து $335 மில்லியன் கடன் நீட்டிப்பையும் பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கபீர் ஹாசிம் வெளிநாட்டு கையிருப்பு குறைந்தால் நாட்டின் பொருளாதார முகாமைத்துவத்தில் பெரும் நெருக்கடிகள் உருவாகும் என்றும் எச்சரித்திருந்தார். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பாக இதுவரை வெளிப்படுத்தப்பட்டவற்றை விட கூடுதலான தகவல்களை தற்போது வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். இதன்போது பிரதியமைச்சர் அருண் ஜெயசகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் முன்வைத்துள்ள அவநம்பிக்கை பிரேரணை குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு பற்றி கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அவநம்பிக்கை பிரேரணை கொண்டு வந்த விவாதம் நடத்தினால் அதனை அரசாங்கம் வரவேற்கும். நாடாளுமன்ற விதிகளுக்கு அமைவாக முதலில் அது முன்வைக்கப்பட வேண்டும் என்றார். மேலும் தாக்குதல் நடந்த சமயத்தில் அப்போதைய அரசாங்கத்தின் 3வது முக்கியஸ்தராக சஜித் பிரேமதாசவும் காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சராக ரஞ்சித் மத்தும பண்டாரவும் இருந்தனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த தாக்குதலில் இந்திய அரசின் தலையீடு உள்ளது என்று தாம் ஒருபோதும் கூறவில்லை என்றும் எனினும் சில பயங்கரவாத குழுக்கள் சம்பவத்தின் பின்னணியில் இருந்திருக்க கூடும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிசத் விளக்கம் அளித்திருந்தார். அரசாங்கம் எந்த ஒரு நாணய அச்சிடலிலும் ஈடுபடவில்லை என்று பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர் அனில் ஜெயந்த சமகால அரசாங்கத்தின் கீழ் 1.2 டிரில்லியன் ரூபாய் அச்சிடப்பட்டதாக அமைப்பொன்று வெளியிட்டுள்ள தகவலானது வேண்டுமென்றே அல்லது அறியாமையால் வெளியிடப்பட்டது. தற்போதைய சூழ்நிலையில் அரசாங்கத்திற்கு நாணயத்தை அச்சிட முடியாது. அதற்கு சட்டப்பூர்வ அனுமதிகள் இல்லை. இலங்கை மத்திய வங்கியால் நிர்வகிக்கப்படும் கையிருப்பினால் நாணய விரிவாக்கம் நிகழ்ந்துள்ளது. அது அரசாங்கத்தின் நாணயத்தால் அச்சிடல் அல்ல. சமூகத்தை முற்றிலும் தவறாக வழிநடத்தும் வகையில் தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. தற்போது நாட்டில் 1.6 டிரில்லியன் நாணய இருப்பு உள்ளதோடு பரந்த பண விநியோகம் 15 டிரில்லியனை நெருங்கியுள்ளது. எனவே இது பரந்த பண விநியோகத்தின் வளர்ச்சியானது மத்திய வங்கியின் தலையீட்டால் ஏற்பட்ட ஒன்றாகும் என்றும் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் மூவரின் சொத்துக்கள் தொடர்பாக விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக சொத்துக்கள் விசாரணை பிரிவின் வழிநடத்தலின் கீழ் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய மஹிந்தானந்த அலுத்கமகே, அனுர பிரியதர்ஷினி ஜாபா, ரோஹித அபயகுணவர்தன ஆகியோர் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெறுகின்றன. முன்னாள் ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானி சாகல ரத்நாயக்க,
சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவிற்கு நேற்றைய தினம் திங்கட்கிழமை அழைக்கப்பட்டிருந்த போதிலும் தனிப்பட்ட காரணங்களால் வருகை தர முடியாது என்று அவர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க சட்டத்தரணி MS சுமந்திரனை நினைக்க பாவமாக இருப்பதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுமந்திரனை பற்றி பேசுவது பாவமாகும். இவர் நடுநிலையாக இருந்து இனவாதத்துக்கு இடமில்லை என்று செயல்படுகின்றார். நேற்றைய கதவடைப்பு போராட்டம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இனவாத அரசியல்வாதிகளுக்கு சரியான பாடம் கற்பித்தது. மக்கள் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் இனவாதத்தை எதிர்த்து வாக்களித்தார்கள். சிலர் கதவடைப்பை வெடிக்கும் போராட்டமாக கொண்டு வந்தாலும் அது புஷ்வானமாக போயுள்ளது. ஜெயசிங்க மேலும் கூறுகையில், இந்த நாட்டை நாசப்படுத்தியவர்கள் வெள்ளை ஆடையில் நல்லவர்களாக கதைக்க முயல்கின்றார்கள். தெற்கிலும் வடக்கிலும் இனவாதத்தை தூண்டி அரசியல் செய்பவர்களுக்கு இனி இடமில்லை என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தார். கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் இலங்கைக்கான நெதர்லாந்து துணை தூதுவர் ஐவன் ரஜன்ஸ் இன்று பாராளுமன்ற வளாகத்தில் விசேட சந்திப்பு ஒன்று நடத்தினர். இந்த சந்திப்பில் அமைச்சின் செயலாளர் மற்றும் கலாநிதி PK கோலித்த கமல் லிஜதாச ஆகியோர் பங்கேற்றனர். துணை தூதுவர் ரஜன்ஸ் இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று மற்றும் கலாச்சார தொடர்புகளை நினைவு கூர்ந்ததோடு குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் உள்ள டச்சு பாரம்பரியங்களை பாதுகாப்பதின் முக்கியத்துவத்தை மற்றும் புதிய அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். அமைச்சர் சந்திரசேகர் இலங்கையின் மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்களின் அபிவிருத்திக்காக நெதர்லாந்தின் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பெறும் தேவையினை முன்வைத்திருந்தார். அவர் குறிப்பிட்டிருந்த முக்கிய திட்டங்களாக ஒலிவில் துறைமுக புனர்நிர்மாண விடயத்தில் மணல் படிந்து பயன்படுத்த முடியாத துறைமுகத்திற்கு தொழில்நுட்ப தீர்வு வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை முன்மொழிந்தார். துணை தூதுவர் முன்னணி டச்சு நிறுவனங்களுடன் கலந்துரையாடி வெற்றி பெற்றால் சலுகை கடன் வசதியை ஆராய்வதாக தெரிவித்தால், சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் வாழைச்சேனை நீரிழியில் மிதக்கும் துறைமுகங்கள் அமைப்பதற்கான தொழில்நுட்ப மதிப்பீடு மற்றும் நிபுணத்துவ உதவிகளை கூறினார். நீர் தாவர வளர்ப்பில் மைக்ரோ புரோபகேஷன் தொடர்பான நிபுணத்துவத்தை நாரா, நக்ரா மற்றும் தனியார் துறைகளுக்கு பகிர்வதற்கான உதவியை உறுதி செய்ய கூறினார். இரு தரப்பிற்கும் இடையிலான கலந்துரையாடல் மிகவும் சுமூகமாக நடைபெற்றது. எதிர்காலத்தில் குறித்த துறைகளில் நெருக்கமாக இணைந்து செயல்பட இரு தரப்பினரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்தும் முயற்சி ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எச்சரித்துள்ளார். பணச்சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டமூலத்தின் மீது செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றிய அவர், நாட்டின் நீதித்துறை சுயாதீனமாக செயல்பட வேண்டும் என்றும் அரசியல் தலையீடு முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அவர் மேலும் ஆளுந்தரப்பினரின் வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். நீதிமன்றம் அரசியல் மயமாக்கப்பட்டால் வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டுக்குள் வராது. வரிகள் வரையறையற்ற வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை நியாயமான விலைக்கு கொள்வனவு செய்யாமல் அரசு செயல்படுகிறது. எதிர்க்கட்சியில் இருந்த போதும் மக்கள் தரப்பில் இருப்பதாக தெரிவித்த ஆட்சியாளர்கள் இன்று அதிகாரத்தில் இருக்கும் நிலையில் மக்களின் பக்கம் நின்று செயல்பட வேண்டிய கட்டாயம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார்.